பந்தலுக்கு ஆளெல்லாம் சொல்லிவிட்டியல மாமா. இந்த சமையலுக்கு இன்னும் வரல. நேரம் ஆயிட்டு இருக்கு. மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் நல்ல நேரம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள நிச்சயம் பண்ணி இந்த சாப்பாடெல்லாம் போடணும். நான் சின்ன பண்ணி வசந்தியும் கையில பிடிச்சிக்கிட்டு தெருவில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் மாமா. அப்புறம் எனக்கு சொல்லல உனக்கு சொல்லலன்னு ஒவ்வொருத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு நிப்பாளுவ மன வருத்தமாகும். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. ஆவறவங்களோ ஆவாதவங்களோ எல்லாருக்கும் போய் ஒரு எட்டு சொல்லி விட்டுட்டு வரேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கீல. இந்த காளியம்மா அவிய சந்தத்துக்கு சொன்னாலாம் என்னன்னு தெரியல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஊருக்குள்ள தானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம். ஏதோ நல்ல வேலை. இந்த உங்க தங்கச்சி சேலைகள் எல்லாம் கட்டாம சுடிதாரே போட்டுக்கிட்டு இருந்ததால புது சேலையெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சேலை எடுத்து கட்டிக்கிட்டு நிச்சயத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். அவ என்ன சொல்றான்னு தெரியல. நேத்து பேசி இன்னைக்கு நிச்சயம்னா யார் தான் ஒத்துக்குவா? என்ன மாமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம இருக்கீங்க? என்ன பேசணும்ப்பா? என்ன பேசணும்னு சொல்லு. நம்மளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாப்பிள்ளை பையன் வந்தானா வரலையான்னு கூட தெரியல. மாப்பிள்ளை யாரு என்னன்னு கூட பார்க்காம கல்யாணத்தை எப்படி பண்றது? அதெல்லாம் உங்க தங்கச்சி ஏற்கனவே மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து விட்டா. அவ பார்த்த பிறகுதான் நம்ம கிட்ட செய்தி விட்டா. அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். இந்த நம்ம செய்யறதை செய்வோம். காளியம்மா மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு நேரா மேடைக்கு வருவா. பேசுறதுலாம் முறையா இருக்கா? ஒரு பொட்ட பிள்ளையோட வாழ்க்கை இது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் பதில் சொல்றது? அவ முடிவு பண்ண வாழ்க்கை, அவதான் பதில் சொல்லணும். நமக்கு என்ன இருக்கு? அவ முடிவு பண்ணுதா? நீ சொல்றதுலாம் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க நீயும் எங்க அம்மாவும்? காளியம்மா குழந்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு அழியிறாங்களாம். நம்ம வீட்டுல நம்ம பொண்ணு இருக்காளே அவளை கொடுக்கலாம், அவங்க வந்து கேட்டாங்கன்னு. இப்ப என்னன்னா அவ முடிவு பண்ணதுன்னு சொல்றீங்க? சரி, ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் சொல்லலை. நம்ம தங்கநிலாவுக்கும் அந்த தம்பிக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. தெரிஞ்சுதான் தங்கநிலா வந்து வீட்டில் சொன்னேன். சரி, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை மாமா. ஏதோ எல்லாம் கைகூடி வந்துருச்சு. இப்போ வந்து குட்டையை குழப்ப வேணாம். அவள் விருப்பம் போல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டுலாமே. இந்த அவள் வாழ்க்கை தானே. ஏன் மாமா, அவள் விருப்பத்துக்கு ஈட நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்? எல்லாம் இப்போ பேசி முடிவெடுத்துட்ட பிறகுதான் என்னைய கூப்பிட்டுருக்கீங்க. என்னவோ பண்ணுங்க போங்க. நடக்கிறதுலாம் எதுவும் எனக்கு சரியா தெரியல. அந்த பொண்ணு என்னன்னா நிச்சயத்துக்கே 15 பவுன் நகை போடணும்னு சொல்றாங்க. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணி பரன்னு சும்மாவா சொன்னாங்க? என்ன மாமா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? கல்யாணம் எல்லாம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். போங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஏன் சின்ன பொண்ணு வசந்தி? தாரடி அடியாய், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்றது? அண்ணே சாப்பாடு ரெடியா? இல்லை, நீ எப்படா வந்த? நேற்று ராத்திரி 10 மணிக்கு நீ நல்லா பலமா சாப்பிட்டு குறைட்ட விட்டல, அப்பதான் வந்த. ஏன்டா வரோம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சொன்னா என்ன, மேல தளத்தோட அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்ன அப்படியே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டா வரப்போற? என்னடா இதெல்லாம் பேச்சு? இப்படியேடா பேசுவாங்க ஒரு அண்ணங்காரங்கிட்ட? தம்பிக்காரங்கிட்ட முதல்ல எப்படி பேசுறதுன்னு நீங்க கத்துக்குங்க மிஸ்டர் ராசுகுட்டி. இல்ல என்னடா இது? என்ன உன் பேரை தானே சொன்னேன், உன் பேரை கூட மறந்துபிட்டியா? ஐயோ, குடும்பம் குடும்பம் குடும்பம்னு உன் வாழ்க்கையே வீணாக்கிக்கிட்டு நிக்கிறியடா. என்னத்த சொல்ல? கூட பிறந்தவன் சரியா இருந்தானா நான் என்னத்துக்கு குடும்பம் குடும்பம்னு என் வாழ்க்கையை வீணாக்க போறேன்? பாவம் அண்ணங்காரன் கஷ்டப்படுறான், ஒத்தாளா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சுமக்கிறான்னு எதுவும் 1 ரூபா 2 ரூபா சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி இல்ல பேசுற. போட அந்த பக்கம் என் மூஞ்சில முடிக்காதடா. ஹலோ மிஸ்டர், என்ன இந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்கு. பார்த்து பேசுங்க சார், பார்த்து பேசுங்க. ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும்? ஏ தம்பி, உங்க அண்ணன் பக்கமே போக வேணாம்னு சொன்னேன். சொல்லிதானே ஊருக்கு வர சொன்னேன். இந்த பாருங்க நீ, நான் எதுவும் போகல. உன் வீட்டுக்காரரா தான் என்கிட்ட வீணா ஒம்புக்கு வராரு. முன்னாடிக்கு மாதிரி எல்லாம் கிடையாது. நான் வளர்ந்து விட்டேன். வாய்ப்பேச்சுல இனிமே கிடையாது. வாய்ப்பேச்சு கிடையாதுன்னா என்னடி பண்ணுவான்? கை நீட்டி அடிப்பானடி, அடிக்க சொல்லண்டி. ஐயோ, நல்ல நாளா அதுவும் ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? தம்பி, சூடா இட்லி சட்னி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், போய் சாப்பிடுங்க. பொடி அரைச்சிங்களா மைனி? இல்ல இருக்குப்பா. வந்துட்டாருல மாப்பிள்ள, இனிமே இவருக்கு அரிசுவ விறந்துதான் வீட்டுல. சம்பாதிக்கிற நம்மளெல்லாம் ஒரு ஆளும் கட்டுக்க மாட்டாங்க. நான் என்ன உங்களுக்கு சாப்பிட வேணும்னு சொன்னேன்? நீங்களும் போய் சாப்பிட வேண்டியதானே? ஓடி இந்த பக்கம் வாங்கி முடிக்கிட்டு இதான் வந்துட்டாருல, இவனை வச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்க. இனிமே எதையும் என்ன கேட்க கூடாது பாத்துக்கோ. ஹலோ ஹலோ, குடும்ப பொறுப்புலாம் மூத்த மகன் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. ஓகேவா? இல்லனாலும் அப்படியே பொறுப்பு தான் அங்க. போடா. ஐயோ, 4 பேர் வந்து போற நேரத்துல என்னத்துக்கு இப்படி பம்பு எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மைனியா, இந்த ஃபங்க்ஷனுக்காண்டி தான் நாங்க வந்தேன். இல்லனா இந்த ஊர் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டோம் மைனியா. சரிப்பா, போப்பா. என் மூத்த அக்கா எங்க? என்ன ஒரு என்னமோ போய் என் மச்சாங்கிட்ட மாமா கிட்ட என்னமோ வம்பு எடுத்துட்டு வந்தாரா என் அக்கா. அதனால அவரு அடிச்சு விட்டாரா. என்ன நடக்குது? உங்க வீட்டுக்காரரு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ரொம்ப திணறிக்கிட்டு நிக்கிறாரு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்க சொல்லுங்க. வயசு ஆயிடுச்சு. டேய், யாரு பாத்துடா வயசு ஆயிடுச்சுன்னு சொன்ன? வரியாடா, கொண்டி கொண்டி வரியாடா. மோதி பாத்துக்கலாம் யாருக்கு தெம்பு இருக்குன்னு. அதுக்கெல்லாம் எனக்கு டைம்ல. கிளம்புங்க கிளம்புங்க, காத்து விட்டோம். நீ வா செல்ல குட்டி, நம்ம போய் இட்லி சாப்பிடலாம். நானே என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்தி அவனுங்க வர வச்சிருக்கேன். என்னங்க நீங்க? என்னடி என்ன? எனக்கு தெரியாத என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கப்பல இருக்கு. ஒன்னும் சரியில்லை சொல்லிவிட்டேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச பூரி செஞ்சு வச்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிடுங்க பொறுமையா. பூரி வேணா ஒண்ணு வேணா. ஓ, அவன் பத்தி தாங்க மாட்டான். முதல்ல அவனுக்கு சாப்பாட்டை போடு. அத்தாடி அத்தா, ஆடுறக்கும் தாத்தினாலும் அண்ணனும் தம்பிக்கும் யாரும் விட்டு கொடுக்காதீங்க. என்னடி சின்ன பண்ண இது? வீட்டுக்கு வாசலுக்கு அப்படி கிடக்குது. ஒரு நிச்சயம் பண்ற வீடு மாதிரி தெரியல. அதானே, ஒரே குப்பையும் குளாலமா இருக்கு. என்னைக்குமே அக்கா வீட்டெல்லாம் அப்படி வச்சிருக்காதே. ஒரு சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க போல இருக்கு. செருப்பு கழட்டி கிடக்க வாசல்ல. ஆமா ஆமா, அதான் நினைக்கிறேன். வசந்தி சின்ன பொண்ணு,
ஏக்கா என்னக்கா இது வீட்டு என் வாசல இப்படி வச்சிருக்க நல்லா வாச தெளிச்சு பெரிய கோலமா போட்டா என்னக்கா 4 பேர் வருவாங்க போவாங்கல்ல இந்த கொள்ள வாசப்படி தானே சரி அப்படியே கடந்தா போதுன்னு விட்டுவிட்டேன் என்ன பண்றது இந்த முன்னதிக்கு மட்டும்தான் பல்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க பெருக்கி மட்டும்தான் விட்டுருக்கேன் எல்லாத்தையும் நானே இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய வேண்டியதா இருக்கு அதாண்டி ஏன் எங்ககிட்ட எல்லாம் சொன்னா நாங்க வர மாட்டோமா? ஏன் அது சொல்லிதான் நம்ம வரணுமா என்ன காலையில வந்து பார்த்தா உன்னை ஆளை காணோம் அதான் சரி வீட்டுக்கு போய் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு வரலாமேனே போயிட்டு வந்துட்டேன் சரி சரி என்ன வேலை இருக்கு சொல்லு நமக்கு எந்த வேலையும் இல்லடியம்மா இந்த எல்லாத்துக்கும் மாமா ஆள் சொல்லிட்டாரு பந்தக்கால போட்டுக்கிட்டு இருக்காங்க பந்திக்கு கோயிலில் சாப்பாடு ரெடி பண்றாங்க கோயிலுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் மாமா வாங்கி கொடுத்துருவாரு அங்கனில அவ குளிக்க வச்சு அவளுக்கு மேக்கப் பண்ணி விட்டா மட்டும் போதும் இந்த நூடுல்ஸ் மண்டைக்கு யார் மேக்கப் போடுறது? மேக்கப் எல்லாம் அவளே போட்டுக்குவா இந்த தங்கம் வரல தங்கமையில அதுதான் ஒரு குறையா இருக்கு போய் என் மாமியா எங்க போனுச்சுன்னு தெரியல உன் மாமியா என் வீட்டுல தான் உட்காந்து நியாயம் பேசிக்கிட்டு கிடக்கு. அவைய மூத்தமாவும் வரலையா அதனால ஒரே ஒப்பாரி. நினைச்சா அப்பவே அதுக்காக நான் என்ன செய்யறது அம்மா வழியில அவரட்டு வீடு வீடா போய் எல்லாரும் கூப்பிட்டுட்டு வந்துடலாம் சரிக்கா வாங்க போலாம் என்னம்மா பொண்ணு மாப்பிள்ளையே ரெடியா இருக்காங்களா? ஆரம்பிச்சிடலாமா நிச்சயத்தை? கலைமா மாப்பிள்ளை தம்பி வந்துட்டாங்களா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன் அண்ணே 5 நிமிஷமா ஏற்கனவே நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு இந்த முகூர்த்தத்தை முடிச்சிட்டு எனக்கு அடுத்த ஒரு முகூர்த்தம் இருக்குமா? மாப்பிள்ளை முன்ன வந்து உட்கார சொல்லுங்க. பொண்ணுங்க அலங்காரம் முடிஞ்சிருச்சா? மாப்பிள்ளை எங்க ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங்கா இதோ வந்துடுறேன்னு சொன்னா நீங்க பொண்ணை கூப்பிட்டு உட்கார வைங்களேன் யாரும் இல்லாம வெறும் மனையில பொண்ணு எப்படிமா உட்கார வைக்கிறது ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சுமா. ஏமா நிச்சயதார்த்த அன்னைக்கு குடும்ப மாப்பிள்ளைக்கு வேலை இல்ல இரு ஒரு பெரிய பேங்க்ல பொறுப்புல இருக்கான் நான் என்ன பண்றது அப்புறம் என்ன கல்யாணமா ஊர்க்காரங்களாம் பாக்குறாங்க. உன் குழந்தை வந்த பிறகு கூட நிச்சயத்தை வச்சுக்கலாம் இல்லையா? நான் என்னவோ நிச்சயம் வைங்கன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி பேசுறீங்க நீங்களா வந்தீங்க நாளைக்கு நிச்சயம் வைக்கலாம்னு சொன்னீங்க உங்க விருப்பம்னு சொன்னேன் உன் புருஷன் ஏதாவது பேசி காரியத்துக்கு எடுத்துட்டு போறாரு போக்கா. ஏங்க விடுங்க இதெல்லாம் நியாயமா நீயே சொல்லு காளியம்மா. நான் என்ன பண்றது அவனுக்கு இன்னைக்குதான் ஏதோ முக்கியமான மீட்டிங்கா அவன் என்ன நம்மள மாதிரி சும்மா வெட்டியாவா இருக்கான் மாச கணக்குல லட்சமா கோடியே சம்பாதிக்கிறான் அவன் சொல்றது கேட்க முடியுமா இல்ல கல்யாணத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவனை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சிருக்கேன் அவன் விருப்பத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கும் இது என்னம்மா இது? ராசாத்தி இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னவோ எல்லாரும் சேர்ந்து என்னைய தலை குனிய வைக்க பண்ற மாதிரி பண்றீங்க. ஐயோ மாமா சும்மா மாமா கீமான்ட்டு நிக்காத. எனக்கு இப்ப எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஊரே பார்த்து சிரிக்குது. என்ன ஆயிடுச்சு என்ன ஒரு நிமிஷம் இருங்க அவனுக்கு போன் பண்றேன் நீங்களே கேளுங்க ஏமா நீங்க போன் எல்லாம் பண்ணி அப்புறமா நல்ல நேரம் முடிவு பண்ணி மாப்பிள்ள வந்த பிறகு நிச்சயத்தை வைங்க. நான் கிளம்புறேன். ஓ ஐயரே இப்ப சந்தோஷமா? உனக்கு இப்ப சந்தோஷமா? எனக்கு என்ன இதுல சந்தோஷம் நீங்க எதுக்கு என்கிட்ட பாஞ்சிட்டு வரீங்க லவ் பண்ண உங்க தங்கச்சியை போய் கேளுங்க உங்க தங்கச்சி அவன் தான் வேணும்னு ஒத்த கால நின்னதாலதான் இவ்வளவு தூரம் நானும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சேன் எனக்கு என்ன தலையெழுத்தா எனக்கு என்ன தலையெழுத்தான்றேன் இப்ப எதுக்கு 2 பேரும் இவ்வளவு சத்தம் போடுறீங்க என்னால தானே பிரச்சனை இந்த பிரச்சனையை நானே சரி பண்றேன் உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அதுக்கு நான் முழு பொறுப்பு உங்க தங்கச்சிக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் புரியுதா என் குழந்தை பண்ண தப்புக்காக நான் உங்க காலை விழுந்து மன்னிப்பு கேட்கறேன் சும்மா காமெடி பண்ணிட்டு நிக்காத போமா. மாப்பிள்ளையே இல்லையா கல்யாணம் ஒண்ணுதான் கேடுங்க. ஏங்க எனக்கா போற பக்கம் பார்த்தா இவர் கல்யாணமே வேணாம்னு சொல்லிவிடுவார் போல அண்ணி அம்மா காலையம்மா நீ பண்றது நல்லா இருக்கா இல்ல நீ என் குழந்தை அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது அண்ணி அதை சொன்னா நீங்களாம் ஏத்துக்க மாட்டீங்க சரி எப்படியாவது சமாதானப்படுத்தி அவரை வர வச்சிடலான்னு பார்த்தேன் ஆனா கடைசி வரேன்னு சொல்லி இப்படி என்னை ஏமாத்தவும் நான் நினைச்சு கூட பார்க்கல என்னது இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காதா இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானம்மா நிச்சயமே நாங்க வச்சிருக்க மாட்டோம்ல இல்ல நீ என் குழந்தை என்ன சொன்னானா உங்க விருப்பத்துக்கு வேணா நிச்சயம் வச்சுக்கோங்க நான் ஆன்லைன்ல அட்டன் பண்ணிக்கிறேன் வீடியோ காலில் நான் இருக்கேன் அப்படியே நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான் என்னது வீடியோ காலில் நிச்சயமா என்னம்மா இது இப்போ எல்லாரும் இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்றாங்களாம் கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பமாவது அவர் கூட இருந்து பண்ணுவாரா இல்ல அதுவும் வீடியோ காலில் தான் பண்ணுவாரா ஏண்டி இப்பெல்லாம் யாருடைய குடும்பம் கூட இருந்து பண்றா எல்லாம் ஆன்லைன் தான் வீடியோ கால்லே வாழ்ந்துக்க வேண்டியதான் வீடியோ கால்லே எல்லாம் பண்ணிக்க வேண்டியதான் காலம் ரொம்ப முன்னேறி போயிடுச்சு நிச்சயத்துக்கு மட்டும்தான் உன் குழந்தை வரமாட்டேன்னு சொன்னாரா இல்ல கல்யாணத்துக்குமே வா கல்யாணத்துக்கும் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு சின்ன பொண்ணு ஐயோ இப்ப என்னம்மா பண்றது அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல நீங்க தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அண்ணனுக்கு நீங்க தான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும் அண்ணா மனசை மாத்துறது உங்க கையில தான் இருக்கு